வி க்ளோ பேட்ஸ் நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல புதிய வீடு வந்து கட்டி சேல்ஸ்க்கு ரெடியா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீட்டோட அளவு பார்த்தீங்கன்னா 20க்கு 60ங்க. நார்த் ஃபேஸிங்கு. மொத்தம் 2 பெட்ரூம் இருக்கு. மொத்தம் 1600 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராவும் ஃபிட் பண்ணிருக்காங்க. வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா தார் ரோடு போட்டிருக்காங்க. சோலார் லைட் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ரோடு பாயிண்ட்லயே இருக்குங்க. டிடிசிபி அண்ட் ரேர் அப்ரூவ் பிளாட்ல தாங்க இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழ்ச்செட்டுப்பட்டு கூட்டு ரோட் வந்து ரொம்ப கிட்டே இருக்குங்க. ஃபுல்லாக கேட்டு கம்யூனிட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து சைடில் வந்து கார்டனுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்டிகோல வந்து லென்த்தியான கார் பார்க்கிங் 7 சீட்டட் காரே வந்து பார்க் பண்ணலாங்க. அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல்லும் கொடுத்துருக்காங்க. மாடி படிக்கட்டுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷனும், படிக்கட்டுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இபி யூனிட்டும் மோட்டருக்கான சுவிட்சஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாகவே அண்ணாமலை மலை தரிசனம் வந்து ரொம்ப அழகாக தெரியுதுங்க. ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே வச்சிருக்காங்க டெரஸ்க்கு போகிறதுக்காக. வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரன்ஸில் வந்து 2 பக்கம் க்ளோஸ் பண்ணுற மாதிரி சேஃப்டி கேட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 கிரானைட் ஸ்டெப்ஸ் கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா 2 பக்கம் ஓப்பன் பண்ணுற மாதிரி கதவு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேங்கை மரத்தில் வந்து ஃப்ளவர் டிசைனில் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. மெயின் கதவு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்காக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங்கில் வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணி ஸ்பாட் லைட்டும் கொடுத்து ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடை டைரெக்டாக வந்து பாருங்கள். பார்த்துட்டு ஓகேனா மேற்கொண்டு பேசிக்கலாம். லிவிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக காங்கிரீட்லேயே வந்து செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ்ல பார்த்தீங்கன்னா வாஷ் பேஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குங்க. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஒரு மீடியமான சைஸில். இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா 2க்கு 4 சைஸ் வந்து வெட்டிஃபை டைல்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து ஸ்டோரேஜுக்காக செல்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டைப்பில். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இந்த வீட்டோட பட்ஜெட்டும் கொடுத்துருக்கோம். இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த வீடு மட்டும் தாங்க இருக்குது. அதாவது புது வீடு 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து இந்த வீடு மட்டும் தான் இந்த பட்ஜெட்டில் இருக்குது. பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியபிள் தான். மேற்கொண்டு பேசிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. நீங்கள் பார்க்குறது மாஸ்டர் பெட்ரூமு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் 2 பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் வந்து அட்டாச் ரெஸ்ட்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா கீழ்ச்செட்டுப்பட்டு கூட்டு ரோட்லேருந்து ரொம்ப கிட்டே இருக்குங்க. திருவண்ணாமலையில் இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு மட்டும் தாங்க இருக்குது. இங்கேருந்து கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் தாங்க வரும். ரமணார் ஆசிரமத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தாங்க வரும். ஈஸியாக ட்ராவல் பண்ணி போயிடலாம். நம்ம கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு. கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் சைஸில் கொடுத்துருக்காங்க. கிரானைட் டாப்பில் கிச்சன் வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வென்டிலேஷனுக்காக காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக ஜன்னலும் வச்சுருக்காங்க WPVCயில். கிச்சனுக்கு என்ன தேவையோ எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. செல்ஃபு, ஸ்லாஃபு, ஆர்ஓக்கான ப்ரொவிஷனு. இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் செல்ஃபும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி டோர் கொடுத்து பேக் சைட் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேப்பும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்ககிட்ட திருவண்ணாமலை சர்க்கிளில் 9 ரோட்லையுமே 50க்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸ்க்கு ரெடியாக இருக்குங்க. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பட்ஜெட் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வீடு காமிக்கலாம். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.